நம்ம இந்தியாவில் மொத்தம் 459 லாங்குவேஜ் இருக்கு. அதுல இருந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆக்குனது 22 லாங்குவேஜஸ். அதுல நம்ம தமிழும் இருக்கு. என்னன்னா இந்தியன் அப்படின்ற உணர்வுனால நம்ம சேர்ந்து இருந்தாலும் பேசுற மொழினால நம்ம பிரிஞ்சிடும். தமிழ், ஹிந்தி இதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்க தான் செய்யுது. யூஎஸ், யூகே, ரஷ்யா, சைனா இந்த கண்ட்ரீஸ்லையும் அதே இஷ்யூ இருக்கு. அவங்க கண்ட்ரீஸ்லையும் 200 லாங்குவேஜஸ்க்கு மேலே தான் இருக்கு. பட் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க பழமையான லாங்குவேஜ் யூசேஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ட்ரியில் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்ம கற்றுக்க ரெடியாக இல்லை. பிகாஸ் நம்ம மொழியான தமிழ் அழிஞ்சிடும்னு பயம்தான். நம்மள மாதிரியே எல்லாரும் அவங்க மொழியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கனால தான் இந்தியாவில் 459 லாங்குவேஜ் இருக்கு. நம்மள மாதிரியே ஃபைட் பண்ணுற மக்களும் நிறைய வேற கண்ட்ரிலையும் இருக்காங்க. நம்ம 459 லாங்குவேஜ் அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு யோசிச்சாலும் அதை விட அதிகம் லாங்குவேஜ் கொண்ட கண்ட்ரியும் இருக்கு. 840 லாங்குவேஜ். பப்புவா நியூ கினியா ஆஸ்திரேலியா மேலே இருக்கு. அது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. அங்கே 840 லாங்குவேஜ் நிஜமாவே யூஸ் பண்ணுறாங்க. தீவு நாடுனால சின்ன சின்ன தீவா பிரிஞ்சு இருக்காங்க. அதனால புது புது மொழியும் வளர்ந்துருச்சு. அதே மாதிரி அங்க ட்ரைபல் மக்கள் இருக்காங்க. ஒரு ட்ரைபல் கூட்டமும் அவங்களுக்குன்னு தனி மொழி பேசுறாங்க. வேற கூட்டத்தோட தொடர்பு இல்லாமலும் இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். வெறும் 1000 பேர் மட்டும் யூஸ் பண்ற மொழியும் அங்க இருக்கு. என்னதான் தேசப்பற்றி எல்லார்கிட்டையும் இருந்தாலும் அவங்க மொழி மேல அவங்களுக்கு தனி காதல் இருக்கதான் செய்யும்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.